அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் 13 நவம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். டெல்லியில் நடக்கும் மாநாட்டிற்காக வந்திருக்கும் இலங்கை அதிபர் ராஜபக்சே அவர்கள் இன்று இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்தார். அப்போது திரு மன்மோகன் சிங் அவர்கள் இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு பாதுகாப்பும் உரிமை அளிக்க வேண்டும் என்றும் அவருடைய நலன்களை பேணி காக்க வேண்டும் என்று ராஜபக்சேவை வலியுறுத்தியதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்திராயன் விண்கலம் நாளை வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் இந்திய தேசிய கொடியை நிலவில் பதிய செய்யும் என்று இஸ்ரோவில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. உலகிலேயே முதல் பணக்கார இந்தியராக இருந்து வந்த லட்சுமி மிட்டல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதிபர் முகேஷ் அம்பானி முந்தியுள்ளார். இது தொடர்பாக பிரபல அமெரிக்க பத்திரிகையான போர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள பட்டியலில் $20.8 மில்லியன் சொத்து மதிப்புடன் முகேஷ் அம்பானி முதலிடத்தில் இருப்பதாகவும் லட்சுமி மிட்டல் அவர்கள் $20.5 பில்லியன் சொத்து மதிப்புடன் இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டதாகவும் செய்தி கூறியுள்ளது. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களின் முதலாவதாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் நாளை 39 தொகுதிகளில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளதாக ராய்ப்பூரிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழக சட்டசபை இன்று காலை தொடங்கியவுடன் எதிர்க்கட்சிகளான அஇஅதிமுக, மதிமுக ஆகிய கட்சியினர் நேற்று சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் தாக்கப்பட்ட போது காவல்துறையினர் கைகட்டி வேடிக்கை பார்த்ததாகவும் இதற்கு அதனுடைய அமைச்சர் தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதற்கு பதிலளிக்கையில் துரைமுருகன் அவர்கள் நீதி விசாரணை குழு அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் கோவை மாவட்டத்தில் இன்று சட்டக்கல்லூரியில் நடந்த கலவரத்தில் கோவை போலீசார் மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டு 70 பேரை கைது செய்திருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று சட்டசபையில் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அகவிலைப்படியாக 7 விழுக்காடு உயர்த்தி முதல்வர் கருணாநிதி அவர்கள் இன்று உத்தரவிட்டுள்ளார்கள் என்ற தகவல் சென்னை ஜார்ஜ் கோட்டையிலிருந்து வருகிறது. வியாசர்பாடியில் இன்று அதிகாலை 3:30 அளவில் அரசு பஸ் ஒன்று தீ வைத்து எரிக்கப்பட்டது. கோயம்பேட்டில் உள்ள அரசு பஸ் டிப்போவில் இருந்து பணி முடித்துக் கொண்டு அந்த பஸ் ஒன்று அதிகாலை 3 மணி அளவுக்கு திருவொற்றியூர் MKP நகர் பஸ் ஸ்டாப்பில் உள்ள ஊழியர்களையும் ஏற்றிக்கொண்டு மாதவன் செல்வதற்காக அதிகாலை 4:30 அளவில் எருக்கஞ்சேரிக்கு வந்தது. அப்போது 10 பேர் கொண்ட மர்ம கும்பல் பஸ்ஸை மறித்து எரித்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 540வது குருநானக் தேவ் ஜெயந்தி இன்று இந்தியா முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் இது மிகவும் பிரசித்தி பெற்றதாக திகழ்ந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படையினர் சென்ற வாகனம் மீது தற்கொலைப்படை தீவிரவாதிகள் நடத்திய கார் வெடிகுண்டு தாக்குதலில் 21 பேர் உயிரிழந்தார்கள் என்று காபூலில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பணவீக்கம் கடந்த 5 மாதங்களாக இரட்டை இலக்கில் இருந்தது. அது இன்று ஒற்றை இலக்காக மாறி 8.98% இன்று குறைந்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் இந்தியாவில் உள்ள அத்தியாவசிய பொருள் பயங்கரமாக ஏறியிருப்பது குறையுமா என்பது இனிதான் தெரிய வரும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை ராஜ்கோட்டில் தொடங்க இருக்கிறது. இது மொத்தம் 7 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளாக இருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை. இன்று காலை 11:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட இன்சர்ட் சேட்டலைட் பிக்சரை பார்க்கிறீர்கள். இதில் தமிழகத்துக்கு அருகில் வங்கக்கடலில் அதிக மேகமூட்டங்கள் இருப்பதையும் தமிழகத்தில் பரவலாக மேகமூட்டம் தெரிவதையும் இந்த படத்தில் காணலாம். ஆனால் ஆந்திரா, ஒரிசாவை நோக்கிதான் அந்த மேகமூட்டம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும்
நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.